வெல்கம் டு அவர் சேனல். இதாண்டா இன்ட்ரோ. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த CCA கிட்ட இருந்து வந்திருக்க CRA தான் இந்த இயர்ஃபோன்ஸ் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு IEM. இது வந்து லான்ச் ஆகி பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து என்கிட்ட தான் இருக்குது. லான்ச் ஆன ஒரு வாரத்துலேருந்தே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு அடுத்த ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பாக்ஸ் பேக்கேஜிங். எப்பயுமே ஹெட்ஃபோன்ஸ் ஒன்றில் இருக்க வாங்குற IEMs மாதிரி தான் இருக்குது. சின்ன பேக்கேஜிங்காக வித் மைக்கா வித்தவுட் மைக்கான கொடுத்துருக்காங்க. கீழே அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது, வேணால் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுதான் அதோட பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. உள்ளே ஸ்லைட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே இயர்ஃபோன்ஸ் இருக்குது. ஏன்னா இதை நீங்கள் தனியாக ஒயர்ஸ்லேருந்து அன்பிளக் பண்ணிக்கலாம். அதனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சீல் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில டெக்ஸ்ட் எடுத்திருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயர் வந்து இப்போ தான் சுற்றி வச்சதுனால தான் அப்படி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர் டிப்ஸ் இருக்குது, 3 இயர் டிப்ஸ் இருக்குது. மற்றபடி வாரண்டி கார்ட்ஸ் அதுதான் இருக்குது, ப்ராடக்ட் மேனுவல் தான் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா பாக்ஸில் எதுவும் இல்லை. ஸோ அடுத்து இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். இதோட டிசைன் எப்படி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அலுமினியம் இந்த மாதிரி எந்த மெட்டல்ஸும் யூஸ் பண்ணல. உள்ளே இருக்க ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காப்பர்ஸில் வந்து இருக்குது. அண்டு வெளியிலையும் பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக் தான். இந்த இயர் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் டிப்ஸ் தான். பட் இந்த சிலிக்கான் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சிலிக்கான் டிப்ஸே பார்த்திங்கன்னா உங்களோட CCA-CRA வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இதில் வந்து ஸ்மால் சைஸ் பார்த்திங்கன்னா அதில் இன்னும் ஸ்மாலாக இருக்கும். பட் அது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபிட்டாக வந்து இல்லை இந்த இயர் டிப்ஸில். அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருவாங்க. பட் இதுவும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி டிரான்ஸ்பரண்ட் டிசைன். உங்களுக்கு இந்த மெட்டாலிக் ஃப்ரேம் இருக்கிறத தவிர மீது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதனால் உள்ளே இருக்க டிரைவர்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்படியே பார்க்கலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா CCA பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே சைட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா CCAன்னு எழுதிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் இவங்களோட CCA-CRA அளவு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரைடட் கேபிள்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஒயர்ஸ் வந்து பின்னிருப்பாங்க. பட் இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஒயர்ஸ் வந்து பின்னாமல் இது மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி டியூப்குள்ளே ஒயர்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக அந்த ஒயர் தான் கொடுத்துருக்கு. பட் இது வந்து நல்லா இல்லைனா இல்லை. இந்த மாதிரி ஒயர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. பட் இது நீங்கள் ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஒரு மஞ்சள் கலர் மாதிரி இந்த ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுற சிலிக்கான் கேஸ் மாதிரி கலர்ஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் இந்த கேபிள்ஸ் வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கல. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக் ஆப்ஷனோட தான் வருது. மைக் இல்லாமல் ஆப்ஷன் வந்து நிறைய ஹெட்ஃபோன்ஸை கொடுப்பாங்க. பட் இந்த இயர்ஃபோன்ஸில் மைக்கோட தான் வந்து வருது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்டு இதே மாதிரி 2 பின் கனெக்டர்ஸ் தான். நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை ஒயர்ஸ் பிஞ்சிட்டாலும் உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸே மாற்றாமல் நீங்கள் இந்த ஒயர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்டு கீழே அந்த 3.5 ஜாக்கும் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேமிங்காக கிடையாது. ஒரு வேளை கேம் விளாண்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக ஹேண்டிலாக இருக்கும் அந்த நார்மல் டைப்பை விட. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்டிங் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டான ஃபிட்டிங் கிடைக்குதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இதை கம்பேர் பண்ணுறது ஃபுல்லாகவே CCA-CRA KCA வந்து ஒரு ஹெட்ஃபோன் இருக்குது. அதோட எக்ஸாக்ட் மாடல் தெரியல. அதோட ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த 2 ஹெட்ஃபோன்ஸ் தான் நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் பார்த்திங்கன்னா இதுவும் வருது. அண்ட் இந்த CCA-CRA வந்து சில டைம்ஸில் எல்லா ஆஃபர்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதனால தான் இந்த ஹெட்ஃபோன்ஸோட நான் கம்பேர் பண்ணுறேன். அந்த CCA-CRA வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஸ்மால் சைஸ் இயர் டிப் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் இந்த இருக்கிற ஸ்மால் சைஸ் இதில் இருக்க ஸ்மால் டிப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகலை. நான் அதோட இதான் பார்த்திங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது. பட் இதோட ஃபிட்டிங் வந்து எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அதில் இருக்க ஸ்மால் மீடியம் வந்து அதை விட இது கொஞ்சம் டயாமீட்டர் வந்து பெருசாக இருக்குது. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த சிலிக்கானு. பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை. இது கொஞ்சம் ஹார்ட் ரப்பலான ஆன மாதிரி இருக்குது. ஸோ ஃபிட்டிங் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் நீங்கள் எக்ஸ்டர்னலாக அந்த மாதிரி இயர் டிப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைலாம் இருக்காது. அடுத்து டிரைவர்ஸ் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். சவுண்ட் குவாலிட்டி எல்லா IEMஸில் இருக்க இந்த ரேஞ்சில் இருக்க மாதிரி அதுக்கு ஈக்குவலாகவே இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த CCA-CRA அந்த கேசியோட இயர்ஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேஸ் பெட்டராக இருக்கும். அண்ட் ஓவரால் சவுண்ட் குவாலிட்டியும் பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து 1800 ரேஞ்சில் வந்து அதோட ப்ரைஸ் இருக்குது. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1900 சம்திங் வித்துட்ருக்காங்க. அடிக்கடி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு அந்த கேசியோட இயர்ஃபோன்ஸு. பட் அந்தளவுக்கு வந்து இல்லை. அதில் ஒரு 80% வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து மேட்ச் பண்ணிடும். பட் CCA-CRA அது வந்து ஒரு 90% இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது அதில் வந்து பார்த்திங்கன்னா 2லேயுமே பார்த்திங்கன்னா டியூவல் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிளியராக அவுட்புட் கிடைக்கும். பட் இதில் வந்து சிங்கிள் டிரைவராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கலாம். ஏன்னா இதே ரேஞ்சுக்கு தான் அதுவும் கிடைக்குது. பட் இவங்க கொடுத்துருக்கலாம் ஏன் அப்படின்னு தெரியல. பட் ஓவராலாக பார்த்திங்கன்னா மிட்ஸ் ஹைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு கிளியரான அவுட்புட்ஸ் வந்து கிடைக்குது. பட் உங்களுக்கு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது, அதிகமாக இருக்காது.
இப்போ நார்மலாக அந்த பேஸ் இருக்கிறத விட கொஞ்சம் லைட்டாக தான் ஃபீல் ஆகுது அந்த CA-4 கம்பேர் பண்ணுறப்ப. அண்ட் அதோட கேசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல பேஸ் ஃபீலே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து வேணும்னா நீங்கள் வந்து அந்த அந்த கேசியை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். பட் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்காது. பட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்குது சொல்கிறேன். அண்ட் இதோட மைக் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு நாம பேசுகிறது மற்றவங்களுக்கு கிளியராக கேட்கும், அங்கேருந்து பேசுகிறவங்களும் நமக்கு வந்து நம்மளோட ஆடியோ வந்து கிளியராக தான் கேட்கும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கேமிங்க்கும் நீங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த கேமிங் ஃபீல் வந்து கிடைக்காது இந்த கேமிங் இயர்ஃபோன்ஸில் வர மாதிரி. ஸோ கடைசியாக இதோட கம்பேரிசன் பார்த்துருவோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1400 வந்து இப்போ கரண்ட்டாக விற்றுட்டு இருக்காங்க. உங்களுக்கு CA-4 வந்து 1500 விற்றுட்டு இருக்கு. கேசி வந்து பார்த்தீங்கன்னா 1800. ஸோ அதை வந்து விட்டுருங்க, ஏன்னா அது வந்து கொஞ்சம் 2000 ரேஞ்சில் வந்து வந்துருச்சு. ஸோ பட் இது மூணுத்தில் கம்பேர் பண்ணால் உங்களுக்கு வந்து கேசி தான் பெட்டர். அதோட ரிவ்யூ வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். இந்த CA-4ஓட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே இருக்குது. பட் ஓவரால் நீங்கள் எதை வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதை விட நீங்கள் வந்து CA-4 போகிறது தான் பார்த்தீங்கன்னா பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதில் கிடைக்கிற ஆல்மோஸ்ட் ஃபீச்சர்ஸோட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 100 ரூபா தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. பட் இதை விட ஃபீச்சர்ஸ் அதிகமாகவே கிடைக்குது உங்களுக்கு. டியூவல் ரைட் கிடைக்குது. அண்ட் அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயர் குவாலிட்டி அதில் நல்லாயிருக்கும். அதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறது இருந்தால் CA-4 வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து தவிர்த்துறது நல்லது. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.